ஜெபம். பரிசுத்தமுள்ள பரலோக தகப்பனே, நல்ல இந்த காலை வேளைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்பா, செய்தியை ஆசீர்வதிங்க, உம்முடைய வார்த்தைகளை தாருங்க. பரிசுத்த ஆவியினாலே அடியனை பலப்படுத்துங்க. கேட்கின்ற பிள்ளைகளுக்கு உபயோகமாக இருக்க அநேகர் பயன்பெற உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 2026 ஆண்டு ஆரம்பித்து ஒரு மாதம் முடிய போகிறது. நீங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிப்பீங்க? ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி ஜெபிப்போம் எல்லாரும். அது இயல்பு. ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க அப்படி சொல்லி தான் நம்ம ஜெபிப்போம். நம்முடைய உள்ளம் தேவனுடைய ஆசீர்வாதத்திற்காக ஏங்குகிற ஒரு உள்ளம். வெளியே நம்ம பேசும்போது கூட சொல்லிடுவோம், சபையில் நம்ம கூடி பேசும்போது கூட சொல்லுவோம், ஆண்டவர் என்னை எல்லா காரியங்களிலும் ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படி சொல்லி ரொம்ப சந்தோஷமா சொல்லுவோம். ஆனாலும் பாருங்க, உள் மனது நம்மோட பேசிக்கிட்டே இருக்கும். 2025 ஆண்டுல இந்தந்த காரியத்திற்காக நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். சில காரியங்களை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார், என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த ஆண்டு முடியாத காரியங்களை எனக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாரா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறியோடு நம்ம நிற்போம். தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு சொல்லுகிறார், யோவான் 16:33 உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. உலக வாழ்க்கையில ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உபத்திரவம் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படி சொல்லுகிறார். ஒரு நம்பிக்கையான ஒரு வசனம், ரொம்ப நம்பிக்கையான ஒரு வசனம். உபத்திரம் உண்டு. உபத்திரம் இல்லாத மனுஷன் உலகத்துல கிடையாது. அதனால நீங்கள் திடன் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? என்கிட்ட வந்திருக்கிற என்னுடைய பிள்ளைகள் என்ன கேட்கிறீர்களோ அவைகளை கேட்கிற விதமாக மாத்திரமல்ல, இன்னும் அதிகமாக நான் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் கேட்பதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற ஆண்டவர் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அதனால இந்த உலக வாழ்க்கையில பயப்படாதீங்க. அப்போ உபத்திரவம் அல்லது பாடுகள் ஏன் ஆண்டவர் கொடுக்கிறார்? உங்களை பயப்படுத்த அல்ல, உங்களை பலப்படுத்த. பயப்படுத்த அல்ல, உங்களை பலப்படுத்த. அதனால ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு பாடு வரும்போது, ஒரு கஷ்டம் வரும்போது, ஒரு தோல்வி வரும்போது, ஒரு நோய் வரும்போது பயப்படாதீங்க. ஆண்டவரே, இப்படி ஒரு கஷ்டம் எனக்கு வந்துட்ட, உபத்திரவம் வந்துட்ட, பாடு வந்துட்ட, யார்கிட்ட போவேன் அப்படி சொல்லி கலங்காதீங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எளிமையா நம்ம கேட்டுக்கலாம், இதிலிருந்து நான் விடுபட எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படி சொல்லி நம்ம கேட்கலாம். தேவ ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு அப்படி சொல்லி வேதவசனம் சொல்கிறது. அப்ப நீங்க கேட்கிற அந்த நேரத்துல தேவ ஆவியானவர் உங்கள் மீது வருவார். பரிசுத்த ஆவிக்காக நீங்க
ஆண்டவர்கிட்ட மன்றாடி கேளுங்க. பிசாசு உங்களுடைய எல்கைக்குள்ளாக வந்து உங்களை துக்கப்படுத்தாம இருக்கணுமானா போராடி ஜெபிங்க. ஏன்னா அவன் எவனை விழுங்கலாமோ வென்று கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல இருக்கிறான். கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் பார்ப்பதற்கு ஒரு பலசாலியா தோணுமா பதிலுங்க. சில பிரச்சனைகள் அப்படித்தான் உலக வாழ்க்கையில, சில சோதனைகள் அப்படித்தான் விழுங்கிடலாமோ அப்படி சொல்லி வரும். நீங்க பிசாசை கண்டு, ஆனா உங்களுடைய உபத்திரவங்களை கண்டு, பாடுகளை கண்டு கலங்கி மனசோர்ந்து போகாதீங்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, நல்ல ஜெபிங்க. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கூட அப்படிதான் எழுதுகிறாரு. ரோமருக்கு எழுதின நிருபத்திலே சந்தோஷமாயிருங்க, நம்பிக்கையில சந்தோஷமாயிருங்க, பொறுமையாயிருங்கள், உபத்திரவத்துல பொறுமையாயிருங்க, உறுதியாய் தரித்திருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். அவர் 3 காரியத்தை சொல்றாரு பார்த்தீங்களா? நம்பிக்கை, உபத்திரவம், ஜெபம். ஜெபத்துக்கு மிஞ்சின இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாதுங்க. ஜெபந்தான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒரு காரியத்தை சொல்லி ஒரு செய்தியை கொடுத்தோமானா மக்கள் எதுல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க தெரியுமா? மனம் திரும்புதலுக்கேற்ற ஒரு செய்தியை கொடுத்தோமானா, நான் இதை குறை சொல்றேன் அப்படின்னு நினைக்காதீங்க. யாருடைய போன் காலும் வர்றது இல்லை. ஆனா விடுதலைக்காக ஒரு செய்தியை கொடுத்தோமானா அநேக பிள்ளைகள் கான்டாக்ட் பண்றீங்க, ஜெபியுங்க அப்படி சொல்லி சொல்றீங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இது குறை கிடையாது. ஆனா மனம் திரும்புதலையும் நீங்க ஏற்றுக்கொள்ளணுமா? மனம் திரும்புதலையும் நீங்க அக்செப்ட் பண்ணணும். நீங்க ஜெபிச்சீங்கன்னா ஆண்டவர் கண்டிப்பா கொடுப்பாருங்க. நோய்வாய்ப்பட்டிருக்கீங்களா? ஜெபிச்சீங்கன்னா ஆண்டவர் கொடுப்பாரு. ஒன்று இன்றைக்கு கொடுப்பாரு, நாளை கொடுப்பாரு. ஒரு தோல்வியை சந்திச்சிருக்கீங்களா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, உடனே கொடுப்பாரு. நீங்கள் கேட்பவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கேட்டீங்கன்னா கொடுப்பார். தேடுங்க, கண்டடைவீர்கள். தட்டுங்கள், திறக்கப்படும். திறவாத வாசலும் திறந்து கொடுப்பார் உங்களுக்கு. ஆனா நீங்கள் பெற்ற அந்த கிருபை இருக்கு பாருங்க, அந்த ஒரு மேன்மை இருக்கு பாருங்க, ஒரு மகிமை இருக்கு பாருங்க, எப்போ உங்களில் தங்கி இருக்கும் அப்படின்னு சொன்னா, பாவத்தை விட்டு நீங்கள் நான் அறிக்கை பண்ணி விட்டுடுறேன் ஆண்டவரே அப்படி சொல்லி, திரும்ப அதே சோதனை, அந்த பாவத்தில் விழக்கூடிய ஒரு சோதனை உங்களுக்குள்ளாக வரும்போது எதிர்த்து நிற்கிறீர்களோ, அப்பொழுது நீங்கள் பெற்ற அந்த விடுதலை இப்ப எப்படி இருக்கும் தெரியுமா? ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த ஆசீர்வாதம் என்பது எப்படி தெரியுமா? இன்றைக்கு மாத்திரம் உரியது அல்ல, ஒரு நிகழ்வுக்கு மாத்திரம் உரியது அல்ல, சந்ததி சந்ததியாய் நீண்டு செல்லுகின்ற ஒரு காரியம்தான் ஆசீர்வாதம். நீண்டு செல்லுகிற ஒரு காரியம், அதுதான் அங்க ஆசீர்வாதம். மற்றபடி உங்களை சுற்றுச்சூழ கிருபை வந்துகிட்டே இருக்கும். கருத்தா கேட்டீங்கன்னா கொடுத்துருவாரு. ஆனா தோல்வியை சந்திப்பதற்கு ஒரு காரணம் நம்மகிட்ட இருந்திருக்கும் பார்த்தீங்களா? ஒரு பாவம் இருந்திருக்கும் பார்த்தீங்களா? அந்த பாவத்தை நீங்க அறிக்கை பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா, அந்த சோதனை திரும்ப உங்களை மேற்கொள்வது கடினம். அந்த சோதனை நீங்கள் மேற்கொள்வது எப்படி? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது.
அந்த பாவத்துல நான் விழக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரியத்துல நீங்க ஆண்டவர் பற்றி கொள்ளுங்கள். இனி இந்த பாவத்துக்கு இந்த பாவத்தை நான் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசேப்பை போல இது தேவனுக்கு விரோதமான பாவம், நான் இதுல ஈடுபட மாட்டேன் அப்படி சொல்லி விட்டு விலகி ஓடுங்க. யோசிப்பு அவனுடைய வாழ்க்கையில வாலிபனா தான் இருந்தான், நல்ல பிள்ளையா தான் இருந்தான். 12 சகோதரரில் ஒருவனாக ஆசீர்வதிக்கப்பட்டவனாக காணப்பட்டான். ஆனா அவனுடைய ஆசீர்வாதம் அன்னைக்கு தெரியலைங்க. யாக்கோபோடு கூட இருக்கும் அந்த ஆசீர்வாதம் வெளியே தெரியல. ஆனா அவனுடைய மனதை அவனுடைய எண்ணங்களை ஆண்டவர் அறிந்திருந்தார். 2 சொப்பனங்களை கண்டார். 2 சொப்பனத்தையும் சகோதரருக்கும் பெற்றோருக்கும் சொன்னார். சகோதரர்கள் அவன் மீது பொறாமை கொண்டார்கள். யாக்கோபு கூட அதை மனசுல வச்சுக்கிட்டாங்க. ஆமாப்பா, நானும் உன்னை படிந்து கொள்ள வருவேனோ என்பதாக யாக்கோபு மனதில் வைத்து கொண்டார். இப்ப பாருங்க, சகோதரரை பார்க்க போறான், உதவிதான் செய்ய போறான், உபத்திரவமா பண்ண போறான் இல்லையே. உங்களுடைய வாழ்க்கையில உதவி செய்யுங்க, நல்ல உதவி செய்யுங்க. அள்ளி நீங்க கொடுங்க அப்படின்னு நான் சொல்ல வரலையே. தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து போறான். ஆமா, எவைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படியணுமோ காரியத்துல கவனமாயிருங்க. இன்றைக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எண்ணுவது ஒன்றாக இருக்கும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்ன ஆண்டவரை செய்யணும், இன்றைக்கு எந்தெந்த காரியங்களுக்காக போகிறேன், வெளியே செல்கிறேன், நான் என்ன செய்யணும் ஆண்டவரை, என்னை போதித்து வழி நடத்துங்க அப்படி சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாரா? ஆண்டவர் கூட ஆபிரகாமை பற்றி ஒரு சாட்சி சொன்னார். ஆபிரகாம் சிறப்பாக ஆசீர்வதிக்கப்பட, நமக்கெல்லாம் தகப்பனாய் காணப்பட, அறிவுறுத்தப்பட, சொல்லப்பட காரணம் என்ன தெரியுமா? அவருடைய சாட்சியான அந்த வாழ்வு. அவர் எல்லாரும் போய் பிரசங்கம் பண்ணிட்டு அலைஞ்சாரா? செல்கின்ற இடமெல்லாம் தேவனுடைய மனிதனாக காணப்பட்டார். அவருடைய செய்த செயல்கள் உதவி செய்கிறதாக இருந்தது. தேவனுடைய பிள்ளைகளை விட்டுக் கொடுக்கிற ஒரு மனிதனாக காணப்பட்டார். விட்டுக் கொடுங்கள். நீங்க எவைகளை விட்டுக் கொடுக்கிறீர்களோ அவைகளை கணக்கில் வைப்பது யார் தெரியுமா? நம்முடைய ஆண்டவன். ஐயோ, நான் இவைகளெல்லாம் இழந்துட்டேன், விட்டு கொடுத்துட்டேன், கவலையே படாதீங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதான் இயேசு தன்னுடைய 12 சீடர்களையும் பார்க்கிறார். அவருடைய முகங்களை கவனிக்கிறார். இயேசுவோடு கூட இருக்கும்போது அவங்களுடைய அந்த எண்ணங்கள், சிந்தனைகள் வித்தியாசமா இருக்கு, சந்தோஷமா இருக்கிறார். ஆண்டவருக்கு விரோதமாக வேதபாரகர்கள், பரிசேயர்கள் ஆண்டவருக்கு விரோதமாக எழும்பி வரும்போது சீடர்கள் கலங்கிதான் போறாங்க. ஆனா இயேசு எதற்குமே என்ன செய்ததில்லை, பயப்பட்டதே இல்லை. எங்கெங்கெல்லாம் சென்று ஆண்டவர் பிணியாளிகளை குணப்படுத்துகிறாரோ அங்கெல்லாம் அவருக்கு எதிர்ப்பு தான் இருந்ததுங்க. சுகம் பெற்றவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஆசாரியர்கள், வேதபாரகர்கள் ஆண்டவருக்கு விரோதமாக பேசினார்கள், எதிர்த்து நின்றார்கள். ஜெபாலயங்களிலே, மக்கள் கூடுகின்ற இடங்களிலே ஆண்டவருக்கு விரோதமாக தான் பேசினாங்க. சீடர்களை ஒளிந்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லிதான் வேதவசனம் சொல்லுது. இயேசு அடக்கம் பண்ணப்பட்டதற்கு பிற்பாடு ஒளிந்து கொண்டார்கள். அறை வீட்டை பூட்டிக் கொண்டு அமர்ந்திருந்தார்கள்.
பயம். இதையெல்லாம் அறிந்துதான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தை நான் ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு. அதனால உங்களுடைய உபத்திரங்கள்ல பாடுகள்ல நீங்க பயப்படாதீங்க, கொஞ்சம் கூட பயப்படாதீங்க. யோசேப்புடைய நீங்க வாழ்வை நீங்க பாருங்க. தன்னுடைய சகோதரர்களுக்கு உணவு தாங்க கொடுக்க போறான், விசாரிக்க போறாங்க, எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா, என்னுடைய தகப்பனாருக்கு அந்த செய்தியை நான் கொண்டு போகணும் அப்படி சொல்லிதான் ஒரு பெரிய கனவோட கொண்டு போயிட்டு இருக்கிறான். அவனை என்ன செய்தாங்க, ஒரு குழியில தூக்கி போட்டாங்க, வித்துட்டாங்க. அவன் எவ்வளவு கதறி இருப்பான், எவ்வளவு அழுதுருப்பான். உபத்திரவம் உண்டு. அப்போ உபத்திரவம் உங்களை பயப்படுத்துவதற்கு அல்ல, உங்களை பலப்படுத்துவதற்கு. குழியில விழுந்துட்டீங்களா, உங்களை விற்று போட்டார்களா, உங்களுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொன்னார்களா, பயப்படாதீங்க. உங்களுக்குள்ளதை அபகரித்து கொண்டார்களா, பயப்படாதீங்க. உபத்திரம் உண்டு. நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. யோசேப்பை நீங்க பலப்படுத்தினீங்களா, என்னை பலப்படுத்துங்க ஆண்டவர். உட்கார்ந்து அழுவது ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்வு அல்ல. கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களை திடப்படுத்திக் கொள்வதுதான் நான் கிறிஸ்தவன் என்று சொல்வதிலே மேன்மை இருக்கிறது. ஒரு காரியத்தை நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டே இருக்கீங்க, கிடைக்க மாட்டாங்க. சரி, கிடைக்க மாட்டாங்க, இந்த வேலையை நான் முடிக்கணுமே சொல்லி வேலையை முடிக்கிறீங்க. அதற்காக உட்கார்ந்து கவலைப்படுவீர்களா? கவலைப்படாதீங்க. உபத்திரம் உண்டு தேவனுடைய பிள்ளையே. திடன்கொள், திடன்கொள். வேத வசனம் ரொம்ப முக்கியங்க. திடன்கொள்ளுங்க. உங்களால, உங்களுடைய கணவனால, உங்களுடைய மனைவியால, உங்களுடைய பிள்ளைகளால, பேர பிள்ளைகளால, ஆண்டவரே இந்த உபத்திரம் எனக்கு இருக்க அப்படி சொல்லி உட்கார்ந்து நீங்க அழுதுட்டு இருக்கீங்களா? கவலையப்படாதீங்க. ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. விடுதலை ஆண்டவர் கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருங்க. நல்ல ஒரு நம்பிக்கையில் இருங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களை விடுவிப்பார். யோசேப்பு கிணத்துல தூக்கி அந்த குழியில தூக்கி போட்டுட்டாங்க, அழுதுருப்பான். வெளியே தூக்கி விட்டாங்க, கொஞ்சம் சந்தோஷம். வித்துட்டாங்க. தகப்பனை பார்க்க முடியாது, தாயை பார்க்க முடியாது, சகோதரர்களை பார்க்க முடியாது, சொந்த தேசத்தை பார்க்க முடியாது, வித்துட்டாங்க. கவலைப்படாதீங்க. உலகம் உங்களை என்ன செய்யலாம்? புறக்கணிக்கலாம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, என்னை தள்ளி விடாதீங்க ஆண்டவரே, என்னை புறக்கணித்து விடாதீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவர் யாரை புறக்கணிப்பார் தெரியுமா? சகைவ சவுல் ராஜாவை அபிஷேகம் பண்ணாரு. ஆண்டவர் விட்டு விலகி போயிட்டு அவனுடைய மனசு அவனை புறக்கணிச்சுட்டார். புரிந்து கொள்ளுங்கள். யாரை புறக்கணிப்பார்? உன்னுடைய மனசு ஆண்டவரோடு கூட இல்லையா? உங்களுடைய இணைப்பு ஆண்டவரோடு கூட இல்லையா? உங்களுடைய ஐக்கியம் ஆண்டவரோடு கூட இல்லையா? புறக்கணிப்பார். அவர் புறக்கணியாத வரையிலும் நீங்கள் கவலைப்படாதீங்க. அதற்காக தான் சொல்லுவது, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, பாவ அறிக்கை பண்ணிருங்க, திரும்ப அந்த பாவத்தை செய்யாதீங்க. இயேசு கிறிஸ்து பாவிகள் தாம் பக்கத்தில் வரும்போது, வியாதியஸ்தர்கள் பக்கத்தில் வரும்போது, விபச்சார ஸ்திரீ பக்கத்தில் வரும்போது சொல்லுவாருங்க, இனி நீ பாவம் செய்யாத. விடுதலை கொடுத்துட்டு இந்த வார்த்தையை சொல்லுவார், இனி நீ பாவம் செய்யாத, பாவம் வேண்டாம். நல்ல பிள்ளைகளாக, நல்லவர்களாக வாழ நம்மை ஆயத்தப்படுத்துவோம். எல்லா காரியங்களிலும் ஆயத்தப்படுத்துவோம்.
அப்போ உபத்திரம் வருது அப்படி சொன்னா பயப்படாதீங்க, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அப்போ உபத்திரவம் உங்களை பலப்படுத்த. இந்த உபத்திரவ நாட்கள்ல யோசேப்பு நன்மையான காரியங்களை மாத்திரம் செய்து கொண்டே வந்தான். போத்திபார் வீட்டுல மேன்மை கிடைச்சதுங்க. மேன்மை கிடைத்தது. ரொம்ப சந்தோஷமா எல்லா வேலையும் செய்துட்டே இருந்தான். போத்திபார் மனைவியால ஒரு பிரச்சனை உருவாயிச்சு. தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி அப்படி சொல்லி ஓடிட்டாங்க. அப்ப எனக்கு மேன்மை வேணும் அப்படின்னு சொல்லி, என்னுடைய வாழ்வு செழிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாவத்துல விழுந்துறாங்க. அந்த பாவத்தை விட்டு விலகி ஓடிருங்க. அது வேண்டாங்க. அது விலகி ஓடுனதுனால அவனுக்கு கிடைச்சது என்ன? ஜெயில் தான், சிறை வாசகம்தான். சிறை வாசகம் தான் கிடைக்கும் அப்படி சொன்னாலும் பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்களோட கூட இருப்பார். உங்களோட கூட இருப்பார். ஜெயிலுக்கு போயிட்டாங்க. ஜெயில் அதிகாரி ஜெயில் காரியங்களை அவன் கையில ஒப்படைச்சிட்டான். யோசேப்பு கையில. யோசேப்புக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும் இல்லையா? ஒவ்வொரு காரியமாக நடந்து கொண்டு வருகிறது. மிக எளிதாக, எளிமையாக பார்வோன் தேசத்துல ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல வந்து உட்கார்ந்துட்டான். எப்படி உட்கார்ந்தான் அப்படி சொன்னா, உபத்திரவம் உன்னையும் என்னையும் பயப்படுத்துவதற்காக அல்ல, பலப்படுத்துவதற்காக. ஒவ்வொரு உபத்திரவத்திலும் நீங்கள் பலப்படுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உபத்திரவத்தை கண்டு அஞ்சு ஓடாதீங்க. ஆசீர்வாதம் இருந்தா தான், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சுட்டே இருந்தா தான் ஆண்டவர் கூட இருப்பேன் அப்படி சொல்லி சொல்லாதீங்க. ஒவ்வொரு உபத்திரவத்தை மேற்கொள்ளக்கூடிய பலனை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அப்போ இன்னைக்கு ஒரு உபத்திரவம் முடிஞ்சு போச்சு, ஒரு பாடு முடிஞ்சு போச்சு, நாளைக்கு என்ன? அடுத்த உபத்திரவம் வரும். எதற்காக? இன்றைய மேன்மையை விட நாளைய மேன்மை நீ சிறந்திருக்கும்படி உன்னை வாழச் செய்வதற்காக உங்களை பக்குவப்படுத்திக் கொள்ளுங்க. கொஞ்சம் கூட நீங்க பயப்படாதீங்க. வியாதியிலே நான் உட்கார்ந்து நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்களா? ஆண்டவரோட கூட இருக்கேன், தொடுவார். ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் உண்டு என்று வேற சொல்லுங்க. பல கஷ்டத்திலே உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்களா? கவலைப்படாதீங்க. அதிலுமிருந்து நீங்கள் விடுதலை ஆகுவதற்கு தேவனை நீங்க கூப்பிடுங்க. வெளியே போறீங்களா? ஆண்டவரே உங்களுடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லட்டும், ஆண்டவரே இந்த பிரசன்னம் என்னோட கூட இருக்கட்டும் அப்படின்னு கேளுங்க. உட்கார்ந்துருக்கீங்களா? வீட்டில் அமைதியாக உட்கார்ந்துருக்கீங்களா? ஆண்டவருடைய பிரசன்னத்தை கேளுங்க, கேட்டு வாங்கிடுங்க. அப்போ வீண் சிந்தனைகளுக்கு தேவன் உங்களை விலைக்கு காத்து கொள்வார். தேவ சிந்தனை உங்களை ஆட்கொள்ளுங்க. ஆண்டவருடைய சிந்தனை எப்படிப்பட்டது தெரியுமா? அது பலன் வாய்ந்தது. பரிசுத்த பவுல் உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து அழுறார். ஏனென்றா அவருடைய மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆண்டவரே இதை எடுத்து போடுன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு அழுதுகிட்டே இருக்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, பவுலை கூப்பிட்டு சொல்றாரு, பயப்படாதப்பா, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் தாங்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ பலவீனமா இருக்கிற ஒரு மனுஷனையும் பலப்படுத்துவதற்கு ஆண்டவரால் முடியும் இல்லையா? தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப நீங்க யோசிங்களா? உங்களுடைய பலவீனங்களில், தோல்விகளில் பயப்படாதீங்க. ஏனென்றால் நீங்கள் வாஞ்சிக்கிற, நீங்கள் நேசிக்கிற, நீங்கள் அன்பு கூறுகிற, நீங்கள் விசுவாசிக்கிற உங்கள் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அதாங்க உங்களுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க. நம்முடைய மனது சந்தோஷமா இருக்குமானா
செய்கிற காரியங்களில் நிறைவை நீங்கள் காண்பீர்கள். அப்படி சோர்ந்து போய் அப்படி உட்கார்ந்துருந்தீங்கன்னா, அப்போ அந்த நேரத்திலையும் சோர்ந்து தயங்கி போய் உட்கார்ந்துருக்கிற நேரத்தில் ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்கன்னு கேளுங்க. உங்களை எழுப்பி தூக்கி விடுவார். தூக்கி விடுவார். அவர் அதிசயமானவர். அவர் ஆலோசனை கர்த்தா. அவர் வல்லமை உள்ள தேவன். அவர் நித்திய பிதா. அவர் சமாதான பிரபு. அப்படியே ஒவ்வொரு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அப்படி அனுபவிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியுங்க, உங்களுடைய வாழ்வு சந்தோஷமா தான் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா சமாதானம் கிடைக்கும். அப்ப ஆண்டவருடைய ஒவ்வொரு இயல்புகளையும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் யூகித்துக் கொண்டீர்களானா, அனுபவித்தீர்களானா, பிசாசு உங்களுக்கு முன்பாக நிற்க முடியும். எவ்வளவு சந்தோஷமா இருப்பீர்கள். நீங்கள் செய்கிற காரியங்கள் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். இஸ்ரவேலர்கள் இன்று வரைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட காரணம் என்ன? அந்த யாக்கோபுடைய அந்த செயல், யாக்கோபுடைய ஒவ்வொரு செயலும் வித்தியாசமா இருக்குங்க. ஏசாவின் இடத்துல ஆண்டவர் பிரியமா இல்லை என்பதை கண்டுகொண்ட யாக்கோபு ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமா நடந்து கொண்டார். ரொம்ப பிரியமா. ஆண்டவர் சொல்லி கூப்பிட்டு சொல்லிட்டாரு, இனி நீ யாக்கோபு இல்லப்பா, நீ இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லிட்டார். இன்றைக்கும் பாருங்க, சின்ன ஒரு நாடு, ரொம்ப குட்டி நாடு, ரொம்ப குட்டி நாடு. உலகத்துல இஸ்ரவேலுக்கு மிஞ்சி யார் என்று சொல்வதற்கு வழியே இல்லை. அவருடைய அந்த பிரெயின், எதை கண்டுபிடித்தாலும் அவருடைய அந்த அறிவு, ஞானம், புத்தி, வல்லமை தேவன் கொடுத்திருக்கிறார். கேளுங்க, கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, உபத்திரவம் உண்டு. ஆண்டவர் சொல்றார், உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள், கலங்கி போய் சோர்வாக இருக்காது. நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லியிருக்கிறார். இல்லையா? வியாதி இருக்கா, கஷ்டம் இருக்கா, கவலை இருக்கா, கண்ணீர் இருக்கா? யார் நிமித்தமாக? உங்கள் நிமித்தமாகவா? கணவன் நிமித்தமாகவா? மனைவி நிமித்தமாகவா? பிள்ளைகள் நிமித்தமாகவா? ஆண்டவரோடு கூட பேசுங்க. ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். ஜெபிப்போமா? கிருபை நிறைந்த ஆண்டவர், உம்முடைய வார்த்தைகளை நீர் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. கண்ணீரோடு பிள்ளைகள் பேசுகிறதை அநேக நேரங்களிலே கேட்கிறோம். கவலையோடு பேசுகிற வார்த்தைகளையும் கேட்கிறோம். தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுங்க, தொட்டு ஆசீர்வதிங்க. உங்களுடைய பிரசன்னம் அந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். என்ன செய்யணும், ஏது செய்யணும், எனக்கு தெரியலையே என்று எனக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு பேசுகிற பிள்ளைகள் நிறைய பேர் இருக்காங்கப்பா. இந்த பிரசனத்தை கொடுங்க ராஜா. அந்த பிள்ளைகள் இடத்துல நீர் அமர்ந்திருந்து அவர்களை தொட்டு பலப்படுத்துங்க. நம்பிக்கையை கொடுங்கப்பா, விசுவாசத்தை கொடுங்க, பாவங்களை அறிக்கை பண்ணுகிற நல் மனதை கொடுங்க, பாவங்களை விட்டு விட பலப்படுத்துங்க. எல்லா சோதனைகளுக்கும் வேதனைகளுக்கும் விலைக்கு காத்து ரட்சிங்க. கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லி 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 ஜெபிக்க கிருபிச்சு எல்லாவற்றையும் விட்டு விட உதவி செய்யுங்க. பலப்படுத்துங்கப்பா. நல்ல ஒரு பரிபூர்ண விடுதலை கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். அருமையான மகிமை டிவிக்காக நடத்துகிற தம்பிக்காக, அவங்க அப்பாவுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அருமையான பணி செய்கின்ற அருமையான ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்ஸையும் ஆசீர்வதிங்க. போக்கை வரத்தையும் ஆசீர்வதிங்க. பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன்.